இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ மலிஷ்காவை ஏன் வீட்டு கூட்டு வரல? மலிஷ்காவை சூசைட் பண்ண ட்ரை பண்ணா, அட்டம் பண்ணால, அவளையே நீ வீட்டு கூட்டு வரல? அட நான் எதுக்காக மலிஷ்காவை கூட்டு வரணும்? ஐ மீன் மலிஷ்கா கூட கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணியாச்சுல. நான் அவளுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், நான் அவளை கல்யாணம் பண்ணிப்பேன்னு. அப்புறம் எதுக்கு வீட்டு கூட்டு வரணும்? ரியலி? சரி அப்படின்னா இதை சொல்லு, நீ லக்ஷ்மிக்காக உயிரை கொடுக்க தயாரா இருக்க, ஆனா லக்ஷ்மி உனக்காக உயிரை விட போகும்போது உனக்கு கோபம் வருது. நீ அவளை திட்டுற, அவளை கத்துற. இப்பவும் அவளை திட்டினல, அவளுக்கு இன்னும் மயக்கம் கூட தெரியல, ஆனா நீ ஆரம்பிச்சிட்டல. ஏன் ஏன் ஏன்னா நீ லக்ஷ்மியை காதலிக்கிற. நீ லக்ஷ்மியை இழக்க விரும்பல. நீ என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? லக்ஷ்மி இல்லைன்னா நீ வாடுறதுக்கு அர்த்தமே இல்லைன்னு சொல்லிருக்க. அண்ட் பலமுறை இந்த வார்த்தையையும் சொல்லிருக்க, என்னோட லக்ஷ்மின்னு. நீங்க என் லக்ஷ்மியை குணப்படுத்துங்க, என் லக்ஷ்மிக்கு எதுவும் ஆகக்கூடாது டாக்டர் ப்ளீஸ். எத்தனை முறை நீ லக்ஷ்மி கிட்டே சொல்லிருக்க, அவதான் உன்னோட சந்தோஷம், எவ்வளவு பிடிக்கும்னு சொல்லிருக்க, கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு கூட சொல்லிருக்க. பார்க்க ரொம்ப அழகா இருக்காரு, அது பியூட்டிஃபுல்லா இருக்க. என்ன கேட்டா நானே உனக்கு கல்யாணம் பண்ணிப்பேன். எனக்கு அமேசிங். ஆர்வம் மட்டும் இல்ல, உன்னோட அழகை பார்த்து நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கேன். இதையெல்லாம் நீ தானே சொன்ன, உன்னோட மூளை சொல்லலையே. இது எல்லாத்தையும் சொன்னது நான், உன்னோட மனசாட்சி. மனசுல இருந்தா அந்த வார்த்தைகள் வரும், அந்த ஆசை, அந்த காதல். சரி, அங்க கோவில்ல அந்த பெரியவர் சொன்னாரே, அதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது நீ லக்ஷ்மியை லவ் பண்றதுனாலதான் உன்னோட இந்த உண்மையான அன்பு லக்ஷ்மிய எல்லா பிரச்சனையில இருந்தும் காப்பாத்துது. அண்ட் இப்பவும் பாரு, லக்ஷ்மி கண்ணை திறந்துட்டா. இன்னும் சத்தமா, நான் லக்ஷ்மியை காதலிக்கிறேன். ஐ லவ் யூ லக்ஷ்மி. லக்ஷ்மி, நான் உன்னை மட்டும்தான் காதலிக்கிறேன். ஐ லவ் யூ. நான் லக்ஷ்மியை லவ் பண்றேன். நான் லக்ஷ்மியை லவ் பண்றேன். ஐ லவ் லக்ஷ்மி. நான் லக்ஷ்மியை தான் லவ் பண்றேன். God, thank you so much. நான் ரியலைஸ் பண்ணிட்டேன், நான் லக்ஷ்மி தான் லவ் பண்றேன். ஐ லவ் லக்ஷ்மி. எல்லாரும் இதைத்தான் சொன்னாங்க, ஆனா நான் தான் யார் பேச்சையும் கேட்கல, யாரையும் நம்பல. இன்ஃபேக்ட் லக்ஷ்மியை முன்னாடியே இருந்தா, ஆனா நான் அவளை லவ் பண்றேன்னு என்னால சொல்ல முடியல. இதை எப்படி சொல்றது? எனக்கே தெரியாது, ஆனா இப்ப தெரிஞ்சிருச்சு. நான் ரியலைஸ் பண்ணிட்டேன், நான் லக்ஷ்மியை லவ் பண்றேன். நான் லக்ஷ்மியை லவ் பண்றேன். ஐ லவ் லக்ஷ்மி. ஐ லவ் லக்ஷ்மி. நான் இனிமே டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். நேரா போய் லக்ஷ்மி கிட்டே சொல்லிடுறேன், நான் அவளை லவ் பண்றேன்னு. ஐ லவ் லக்ஷ்மி. எக்ஸ்கியூஸ் மீ, லக்ஷ்மி யாராவது அட்மிட் ஆயிருக்காங்களா? நீங்க யாரு? அது எதுக்கு உங்களுக்கு? கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லுங்களேன். சாரி மேம், உங்களுக்கு என்னால இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியாது. ரிலேட்டிவா இருந்தா வேணா. ஆமா, நான் அவளோட ஃப்ரெண்ட். அவ மயங்கி விழுந்துட்டா, ரிஷி ஒபிராய் தான் அவளை கூட்டிட்டு வந்தாரு. ப்ளீஸ் ஒரு தடவை. அப்படியா? சரி, ஓகே, நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். நான் போய் லக்ஷ்மி கிட்ட சொல்லட்டுமா? அவளை லவ் பண்றேன்னு சொல்லட்டுமா? ஷாலு, எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அவ கண்டிப்பா குணமாயிடுவாள். அக்காக்கு எதுவும் ஆயிருக்காதுல்ல? அதான் நம்ம கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கோம்ல. அப்புறம் மாமா ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு, எதுவும் பேச மாட்டேங்கிறாரு? ஏதாவது முக்கியமான வேலையா இருக்கும். இந்த விஷயம் நினைச்சதான் எனக்கு கவலையா இருக்கு. மாமா ஏன் போன் எடுக்காமயே இருக்காரு? போன் எடுத்தாதானே நம்ம ஏதாவது பேச முடியும். அங்க ஏதாவது பிரச்சனையா இருக்கும். பாணி சும்மா இரு. உனக்கு நான் எப்படி புரிய வைக்க? அங்க என்ன நடக்குது, என்ன பண்ணணும்னு எனக்கு ஒன்னும் புரியல. நம்ம தொடர்ந்து கடவுளை வேண்டிட்டு இருக்கோம். அக்காக்கு அங்க எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு வேண்டிட்டு இருக்கோம் இல்லையா? புரியுதா? சித்தி கால் பண்றாங்க. இப்ப இவங்க கிட்ட என்ன சொல்றது? சரி, போன் எடு. சொல்லுங்க சித்தி. ஷாலு, ஏய் ஆமா, நீ எங்க இருக்க? ஹாஸ்பிட்டலுக்கு போனியா இல்லையா? இல்ல சித்தி, ஆயுஷ் ஒரு இடத்த சொல்லிருக்காங்க, அங்கதான் நாங்க போயிட்டு இருக்கோம். ஏன்னா அக்கா எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்னு யாருக்கும் தெரியல.
இந்த ரிஷி இருக்கானே அவன் சரியானவன். மினிமம் அதை டெல் பண்ணலாம்ல. வேர் ஹி இஸ். சரி விடு. ஏதாவது அட்ரஸ் தெரிஞ்சதுன்னா உடனே எனக்கு கால் பண்ணு. சரி சித்தி. அப்புறம் இன்னொன்னு, நான் வரணும்னா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு, நானும் கிளம்பி வந்துடுறேன். ம் சரி சித்தி. என்ன இப்படி எல்லாம் நடக்குது? லக்ஷ்மி எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். கடவுளே அவளை காப்பாத்து. ஷாலு, நீ கவலைப்படாத. ஆயுஷ் மெசேஜ் பண்ணிருக்கோம். என்ன வந்திருக்கு? சிட்டி ஹாஸ்பிட்டல் ஒண்ணுதான் செக் பண்ணணும். நாங்க அங்கதான் போயிட்டு இருக்கோம். நீங்களும் அங்கேயே வந்துருங்கன்னு சொல்லிருக்கோம். அண்ணா அண்ணா கொஞ்சம் சிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு சீக்கிரம் போங்க. ஏமா நீங்க இதை முதல்லயே சொல்லியாமா? ஐயோ இப்பதாங்க தெரிஞ்சது. சிட்டி ஹாஸ்பிட்டல் போகணும்னா அங்க கூட்டிட்டு போங்களேன். Forget it. டைம் சந்தர்ப்பம் எல்லாம் எங்கேயே கிடைச்சிடும். என் மனசுல இருக்கிறத நான் சொல்லிடுறேன். ரிஷி டாக்டர் சொன்னாரு. ரிஷி கூட்டிட்டு வந்ததா சொன்னாரு. இப்ப எப்படி ஃபீல் பண்ற லக்ஷ்மி? நீ என்ன ஃபீல் பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். அது நீ இப்போ ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ஃபீல் பண்றேன்னு சொல்லுவ. என்ன நான் கவலைப்படக்கூடாது, ரைட்? எங்க பாரு லக்ஷ்மி, நான் ஆக்சுவலி உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அது நீ தாண்டா அடி வாங்க போற. உன்னை போட இங்க இருந்து. போ இங்க இருந்து. பைத்தியம் புடிச்சுச்சா என்ன? என்ன பண்றீங்க நீங்க? உங்ககிட்ட நான் கடன் வாங்குற மாதிரி பண்றீங்க. என் பணத்தை நான் கேட்டேன். 3 தடவை செருப்பாலேயே அடிச்சிட்டு அப்புறம் ஒண்ணுன்னு என்னவேன். இங்க இருந்து போன்னு சொல்றேன்ல. பணம் வேணுமா உனக்கு? பணம் வாங்குற மூஞ்சிய பாரு. 10 பைசாக்கு கூட லாய்க்கு இல்லடா நீ. நீ வந்து என்கிட்ட பணம் கேக்குறியா? கடைசி தடவையா சொல்றேன், இங்க இருந்து போயிடு. இல்லனா உன்னை ஒரு வழி பண்ணிடுவேன். நானே பணம் இல்லாம தவிச்சிட்டு இருக்கேன். நீ என்னடானா வந்து பணம்ங்கற பிச்சைக்காரனே? பிச்சைக்கார மாதிரி பாக்குறீங்க. ஆமாடா, நீ பிச்சைக்காரன் தான். பணம் வேணும்னு கேக்குற. அங்க லட்சுமி எரிஞ்சு போய் கிடக்குற. நீ பணம் வேணும்ங்கற. என்ன லக்ஷ்மி எரிஞ்சிட்டாளா? என் வாழ்க்கையில நெருப்பள்ளி போட்டு அவ தன்னையே எரிச்சுக்கிட்டாளா என்ன? சரி, எப்படி எரிச்சுக்கிட்டா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த ரிஷியும் லட்சுமியும் ஏதோ கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. அங்க தீ பிடிச்சதுனால அவளுக்கு அடிபட்டிருக்கு. ரிஷி தான் அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்கான். அவ நல்லா இருக்காளா இல்லையான்னு ஒண்ணுமே தெரியல. அவங்க 2 பேரும் என்ன சபதம் எடுத்திருக்காங்களா என்ன? போற இடத்துல ஏதாவது சம்பவம் பண்ணிட்டு வராங்க. இங்க பாருங்க, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. லக்ஷ்மிக்கு எதுவும் ஆகாது. நான் லக்ஷ்மி நல்லபடியா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது எனக்கு கனவாவே போய் முடிஞ்சிருச்சு. ஆனா இப்ப அவளை சாக விட மாட்டேன். அந்த யமங்கிட்டே போயிட்டா உயிரை திருப்பி கேட்டு வருவேன். அவ எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்னு தெரியுமா? எனக்கு தெரியாது. ஏன் பொய் சொல்றீங்க? பொய்யா தான் பேசுவேன் முடிவில் இருக்கீங்களா என்ன? லக்ஷ்மி எரிஞ்சு போயிட்டா ஹாஸ்பிட்டல்ல இருக்கா, ஆனா எந்த ஹாஸ்பிட்டலும் தெரியாது. டேய் வடிகட்டின முட்டாள், நிஜமாவே எனக்கு தெரியாதுங்கற. திரும்ப திரும்ப அதையே கேட்டிட்டு இருக்க. எதுக்கு இப்ப கத்துறீங்க? அந்த ரிஷி தான் அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்கான். எந்த ஹாஸ்பிட்டல்னு கூட தெரியல. போனும் பண்ணல. நான் என்ன பண்றது? சரி விடு, உங்களால எதுவும் முடியாதுதான். பரவாயில்ல, விடுங்க.